சினிமா கேட்பாங்க என்கிட்ட. எந்த வயசுலேருந்து உங்களுக்கு சினிமா ஆர்வம் வந்துச்சு? விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்துன்னு எல்லாம் பதில். ரஜினி சார் படம் எங்கள் குடவாசல் நான் சென்னைக்கு வந்தப்போ அந்த விஷயத்த சொல்லணும். சென்னைக்கு வந்து 92ல் வந்தேன். அப்போ தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகி இங்கே வரோம். நம்ம மதுரையிலேருந்து ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவராக எவ்வளோ பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணாலும் அவள் லென்த்தி பென் வச்சு இப்படி சைன் பண்ணுறது, இந்த ரோபோ மாதிரி கையை அப்படி கீழே வச்சுட்டு அவர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறாருங்கிறது இருக்குல்ல. அவர் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும்னு. அதே மாதிரி வெறுமனே வந்து அவர் வந்து ஸ்டைலு இந்த மாதிரி தான் விஷயங்கள் ரஜினி சார்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த உண்மையான அன்பும் அந்த ரசனையும் அது ஒரு மேஜிக். அது அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து என்னென்னா, பர்டிகுலராக அவர் படங்களில் பாட்சா நிறைய திரும்ப எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கும் அந்த படம் வந்து மாபெரும் மேஜிக். அந்த படம் ஏற்படுத்தின தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது நமக்கு ஏற்பட்ட அந்த மின்சாரம் பாய்ஞ்சதுக்கு பாருங்கள். அந்த லெவல் வந்து என்னென்னா, அது என்னன்னே சொல்ல முடியாது. அது வந்து உள்ளே அது சொல்கிற அந்த சீன்லலாம் வந்து அதே மாதிரி உண்மையை சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த சீனு எபெக்ஸ் சைடில் கூட அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலையும் சரி, இந்த நாள் சொல்லி சவால் விட்டார்னா, ஸ்க்ரீனில் நடிப்புன்னா என்ன, அவர் வந்து அவருடைய ஆன்மாவிலேருந்து நடிப்பார். ஒரு ஸ்க்ரீனில் அவர் வந்து அவருடைய ப்ரெசன்ஸு, அவருடைய வார்த்தைகள், அவருடைய நெஜம் உண்மையாக இருக்கும். ட்ரூத்தாக நிஜமாக இந்த உலகம் மொத்தமாக இருக்கிற அந்த இலக்கணம் இருக்கா, என்ன நடிப்பு, அந்த வார்த்தை, அதுக்கெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஒன்று இருக்கும். அது யூனிக்காக. அதான் பாருங்கள், நம்ம சத்யராஜ் சார் மாதிரி ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ரஜினி சார் தான் சொன்னார், டைரக்டர் சொன்னது மட்டுமே செய்யாத, கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ராவாக பண்ணு, இந்த பக்கத்தில் நம்ம ரசிச்சுட்டாரு சொன்னால் டைரக்டரோட ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி டிப்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லுவார். அவராக எவ்வளோ பெரிய டைரக்டரோட ஒர்க் பண்ணாலும் அவள் லென்த்தி பென் வச்சு இப்படி சைன் பண்ணுறது, இளமை இருக்கிறது அந்த படத்தில் கீ இப்படி கொடுக்கும்போது அப்படி போட்டு இப்படி கொடுக்கறது, ரெகுலராக ஒன்று பண்ணுறதில்ல. படியில் நடந்து வந்தாலும் சைடில் இப்படி நடந்து வர்றது, ஒவ்வொரு பிரேம்லேயும் அந்த ஒரு பிரேமுக்கு 24 பிரேம்ஸில் ஒரு படம் ஓடுதுன்னா கேப்பில் என்னென்னலாம் செய்யலாம். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து நெற்றிகன் படத்துக்கு இன்டர்வியூ பற்றி லட்சுமி சொல்கிறாங்க, ரஜினி சார் தான் மாற்றி விட்டார், ரொம்ப மேட்டர் எஃபெக்டாக இருக்குது, இந்த சீனை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் தான் மாற்றி விட்டாருன்னு ஒரு சீன் சொல்கிறாங்க. நான் கன்னத்தில் அறையிற சீனு அது அப்போவே வந்து லட்சுமி மேடம் வந்து இதே பேசுகிற பேட்டியில சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி டைரக்டர் வந்து ஒரே ஒரு ஷாட் தான், ஒரு ட்ரிப்பு தான் அறையிற மாதிரி இருந்தது. ஆனா அங்கங்க நடந்துட்டே இருந்தாரு ரஜினி சாரு. ஏன் அப்படின்னு, என்ன ரஜினி என்ன இதை சொல்லணும் அப்படின்னு யஷ்வந்த் சார் கேட்டதுக்கு, சார் இது இந்த மாதிரி இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணு ரஜினி அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்ணிட்டாங்க. இவரும் சொன்னாரு, அவரும் எடுத்துட்டாரு. ஆனா எனக்கு அது புரியவே இல்லை, ஏன் இதை 3 வாட்டி மாத்தினாங்க அப்படின்றத. ரிலீஸ்க்கு அப்புறம் தியேட்டர்ல போய் படம் பார்த்தேன். அப்போ அந்த கான்செப்டுக்கான ரீச் நான் புரிஞ்சுக்கிட்டேன். 100% ஆடியன்ஸ் பல்ஸ் அவருக்கு தெரியும். ஒரு கதை சொல்லும்போது அவர் சொல்லும்போது சரி, நம்ம சொல்லும்போது சரி, அந்த எனர்ஜி அப்படி இருக்கும். ஸ்க்ரீனில் இது ஆடியன்ஸ் என்ன நினைப்பான், அவனுக்கு என்ன கொடுக்கணும், இது எந்த அளவு ஒர்க் ஆகுங்கிறத யோசிச்சிட்டே இருப்பாருன்னு சொல்லி பார்த்துருக்கேன். எந்திரன் படத்தம் கதை சொல்லிட்டு வந்தது பிறகு சார் சொல்லலை, வேற நம்ம சஞ்சய் சொன்ன அப்படி இந்த ரோபோ மாதிரி கையை அப்படி கீழே வச்சுட்டு அவர் வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறாருங்கிறது இருக்குல்ல. அவர் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம என்ன செய்யணும்னு. அதே மாதிரி சந்திரமுகி அந்த லகலகலகா அந்த இன்சிடென்ட்டை பற்றி நம்ம வாஸ்தர் மறுநாள் கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாது. எல்லாமே தேட்டரில் என்னென்னலாம் இவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்கோ அவர் உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ணுறாருன்னு தெரியுது. வெறுமனே அது வந்து சேரலன்னு தெரியுது பாருங்க. அதே மாதிரி பாட்சா சீன் பற்றி நம்ம வந்து சுரேஷ் சார் கொடுத்த இன்டர்வியூவில் அந்த புக்கு படிச்சிருக்கேன். அப்புறம் இன்டர்வியூ சொல்லும்போது, ஒரு நாள் ஷூட்டிங்கில் எப்பவுமே டயத்துக்கு வந்துடுவார், என்னடா காணோன்னு பார்த்தா அப்போ ஃபோன் இல்லை, ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணால் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த மொதல் சீன் இருக்குல்ல, அந்த கண்ணாடி மேட்ரு அந்த போட்டு இந்த ரோலிங் சேரில் வந்துட்டு அந்த சீன் இருக்குல்ல,
இன்னைக்கு அவ்வளோ மேஜிக்காக இருக்குது சீனு. அந்த சீனுக்கு எவ்வளோ நேரம் அவர் உட்காந்தாரு, எப்படி ஒர்க் பண்ணாருன்னு தெரியுது இல்லை. அது எதுவுமே வந்து நம்ம பார்த்த எந்த விஷயங்களும் அவ்வளோ ஈஸியாக ஸ்க்ரீனில் வந்துடல. அவர் அதுக்காக அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அது வந்து சேர்ந்துருக்கு. நான் ரஜினி சார்லாம் மீட் பண்ண போனேன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் போகும். நானாக கான்சியஸ் ஆகி ஐயோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோமோ, சாருக்கு ஏதாவது வேலை இருக்குமோ சொல்லி கிளம்புனாதான் உண்டு. சார் ஒரு நாளும் வந்து என்னன்னா சார் வந்து எப்போ கிளம்புறீங்கன்னு கேட்டதே இல்லை. ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளோ உலகம் மொத்தம் இருக்கிற. அப்புறம் சார் வெறுமனே வந்து அவர் வந்து ஸ்டைலு இந்த மாதிரி தான் விஷயங்கள் ரஜினி சார்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லா டைப் ஆஃப் படமும் அவருக்கு வந்து பிடிபடும். எல்லா டைப் ஆஃப் விஷயத்தையும் பார்த்துட்டு இது ஒர்க் ஆகும் ஆகாதுன்னு அவர் சொல்லிடுவார். இது ரொம்ப சரியான விஷயத்த அவரால் சொல்ல முடியும். அது அவருக்குள்ள இல்லாட்டினா மணி சித்தர் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இங்கே ஒர்க் ஆகுன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக. இல்லாட்டினா போயிட்டு வந்து முத்து படத்துக்கு வந்து அந்த டைப் ஆஃப் ஒரு படம் மலையாளத்தில் பார்த்துட்டு அது இங்கே ஒர்க் ஆகும் சொல்ல முடியுமா? பயங்கர கிளாஸும் இருக்கும் அவர்கிட்ட. ஆரம்பகால முள்ளும் மலரும் படம் இருக்க, முள்ளும் மலரில் இருக்கிற ரஜினி சாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது உலகத்தரமாக இருக்கும். கண்டிப்பாக. அந்த ரூட் எடுத்து அவர் போயிருந்தாருன்னா அது வேற வேற. ஆமாம், அவர் ஒரு டயத்துக்கு பிறகு முடிவு பண்ணாரு ரசிகர்களுக்காகன்னு உண்மையான அந்த நடிகனை கூட அவர் வந்து உள்ள விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட இது வந்து ஸ்டாரா இவங்களுக்கு என்னென்னலாம் நான் என்டர்டெய்னராக என்ன பண்ணணும், ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் வேற, நம்மளுடைய ஆடியன்ஸ் வேற, உலகம் மொத்தமும் நம்ம படம் வந்து அவ்வளோ பெருசாக போகுது, அவங்களுக்கு எந்த ஸ்கேலில் பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மாறினாரே ஒழிய அவருக்குள்ள எல்லாமே இருக்கும். இல்லாட்டா அவர் யூஸ் பண்ண டேரக்டர்ஸ்லாம் பாருங்க, மகேந்திரன் சார் என்ன கிளாஸ் டேரக்டர், பாலுமகேந்திரா சார், பாலச்சந்தர் சார், மணிரத்னம் சார், சங்கர் சார், ஒரு பக்கம் பார்த்தா எல்லா டைப் ஆஃப் டேரக்டர்ஸோட வேலை பார்த்தா ஒரே ஹீரோன்னு பார்த்தா அவர் தான் இருப்பார். ஒரு பக்கம் பார்த்தா 3 முகம் மாதிரி ஒரு படத்துல வந்து அந்த தப் தப் தப்னு வந்து நின்று கீதா விலபோ சொல்லக்கூடிய அந்த ரஜினி சாரையும் நம்ம வந்து பார்க்கலாம். பயர் பார்த்த மாதிரி இருக்கும் சார். அந்த நான் வந்து அலெக்ஸ் பாண்டியா அந்த சீன் இருக்க அதெல்லாம் வந்து நம்ம ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் சீனு. ஆமா, அது வந்து நான் மறக்க முடியாது. வலங்கமான்ல திருவிழா சார், திருவிழா முடிச்சு செகண்ட் ரிலீஸ் தான் இதுவும். வலங்கமான்ல வந்து அந்த திருவிழா முடிச்சுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு போயிட்டு திரும்பி எங்கள் ஊரில் செம்மங்குடின்னு ஒரு செம்மங்குடின்னு அங்கே டூரிங் டாக்ஸ், அது வந்து சின்ன தேட்டர் தான், அங்கே 3 முகம் படம். எப்போ உள்ளே போய் பார்த்தா அந்த லுக்கு, இந்த வாயில் அப்படி வச்சுட்டு அவர் வந்து அப்படி அந்த நடந்து வரும்போதே அப்படி இருப்பார். அந்த செந்தாமரைக்கும் அவருக்கான அந்த சீன் இருக்க அவர் அடிக்கடி சொல்லுவார் அந்த ரைட்டரை பற்றி. அல்போன்ஸ் பீட்டர் செல்வகுமார் சார், அவர் நல்ல ரைட்டர் சார், ரொம்ப நல்ல படம் பண்ணார், தர்ம யுத்தம். ஆமாம் ஆமாம், அந்த படத்தில் அந்த சீன் இருக்க அது ஒரு மாஸ்டர் பீஸ் சீன் சார். இன்றைக்கி இருக்கிற சாமி, எந்தெந்தெல்லாம் சிங்கம், எந்தெந்த படம்லாம் ரஜினி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடித்த பெப்பியான ஒரு படம் இருக்கோ அந்த படத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒரு சீன் வந்து ஆதாரமாக இருக்கும். கண்டிப்பாக அப்படி இருக்கும் அந்த சீன். ஏன்னா அந்த சீன் நீங்கள் சொல்கிற மீட்டு சென்னையில் தே பேலஸில் ரிலீஸு, அந்த கேமரா அந்த விஸ்வம் நட்ராஜ் கேமரா லோ ஆங்கிள் இருந்து ஷார்ட் வச்சிருக்குள்ள ஷீலா ஷீலான்னு அப்படியே அந்த நடந்து வர்றது அந்த கம்பீரம் எகிரிடும். அது முடிச்சுனா டக்குன்னு அடுத்தது வந்து அலெக்ஸ் இந்த ஏகாம்பரம் யாருன்னு தெரிஞ்சிக்காம ஒரு சீட்ட இந்த ஏகாம்பரம் பேர் சொன்னா அந்த குழந்தைகள் ஆடும்போது அதே குழந்தை கிட்ட போய் இந்த அலெக்ஸ் பாண்டியன் பேரை சொல்லு, இன்னொரு கையால் அவங்க அம்மாவாய மூடுண்டா, தீப்பெட்டிக்கு 2 பக்கம் அந்த அலெக்ஸ் பாண்டியன் எந்த பக்கம் வரசினாலும் அந்த சேரை தப்புன்னு தள்ளி வர்றது அப்படி சொல்லுவாரு. பவர்ஃபுல்லா என்ன அந்த அந்த ஸ்பீட்லயே எல்லாம் கன்வே ஆகுது. அந்த மாடுலேஷனை இவர் தான் கொண்டு வந்தது. நெருப்பு தெரிக்கும் ஸ்கிரீன்ல, நம்ம அப்படியே வந்து கனெக்ட் ஆகணும்னா அப்படி ஆயிடுவோம் நம்ம. சும்மா பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி நல்லவன் படம் சார், அது நல்லவன் படம் தான். பின்னாடி அண்ணாமலைக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு பேஸ் அமைச்ச ஒரு படம் சார், 2 டைமென்ஷன். அது ராதிகா மேடம் அவங்களுடைய காம்பினேஷனு பர்டிகுலரா வந்து என்னன்னா அந்த படத்துல அது ரஜினி சார்லாம் கொஞ்சோண்டு அழுதாருன்னா நம்ம நிறைய அழுதுவோம் சார். அதான் ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்குள்ள பெரிய தகுதி என்னன்னா அவர் லைட்டா கண்ணு கலங்கினாலும் நம்ம வந்து அப்படியே நடுங்க வந்துடும் நம்மளுக்கு. சிட்டுக்கு சில சிட்டுக்கெல்லாம் ஐயோ, அதுவும் அதான் அந்த சீன்ல பர்டிகுலரா அந்த நான் எத்தனை வாட்டி டிஸ்கஷன்ல சொன்னாலும் எனக்கு அழுகு வந்துடும். என்னாச்சு, ஏன் படுத்திருக்கா அது அந்த இடம். அதுக்கு முன்னாடி கோயிலில்
நீ வேணுமா இருமா, ஆமா அவர் போட்டு நீ வேணுமா, நான் அவரே இல்லைங்கிறப்ப நான் என்னடி அம்மா அம்மா வாங்க போலாம் சொல்லு மகளே இல்லைன்ட்டு அத்தை நட அத்தை சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா. 2 பேரும் திரும்பி வரும்போது கெட்டி மேலே சவுண்டு காட்டோன்னா திரும்பி பார்ப்பாரு. அப்போ தான் சாங் ஸ்டார்ட் ஆகும். வந்துட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த ராதிகா, என்னங்க இனிமேல் வந்து உங்களுக்கு நான் எனக்கு நீங்கள் நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாங்க, எனக்காக எப்பயுமே பூவெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களே வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பியிருக்கோம். ஆமாம் போயிட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு பீச்சில் உட்காந்துட்டு நல்ல மூடு சார் அந்த சீனு. பீச்சரில் நாயகனில் கூட அந்த டைப் ஆஃப் சீன் வந்து கமல் சார் பண்ணியிருப்பாரு. ஆமாம் என்னாச்சு ஏன் இவ்வளோ வந்திருக்காங்க மூடு அங்கே நல்லவங்களே இருக்கும். கண்டிப்பாக அடே வந்து 94 என்ன வெளியில் நிற்க வச்சு பேசணும், யாரையும் இது பண்ண மாட்டாங்களே, என்ன நீங்கள் சொல்லிட்டு இப்படி போய் பார்த்தா புதுசாக லைஃப் ஆரம்பிக்கலாம் சொன்னியே அது இதுதானாமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார் பாருங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி படிக்காதவன் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த படம் சார் படிக்காதவன்லாம். ஐயோ அது லட்சுமி ஸ்டார்ட் எனக்கு அந்த எஸ்வந்த் சார் அடுத்தது எனக்கு அந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார். என்னோட பர்சனல் ஃபேவரட் சார். எனக்கு தர்மதுரை சார். ஆமா சார். பாட்சா பின்னாடி பாட்சான்னு ஒரு படம் வர போறதுக்கு முன்னாடி அந்த கெட்டப்பு அந்த பேர்டு அது அண்ணன் அண்ணன்டா அண்ணனுக்கு அண்ணன்டா சீன் இருக்க அது அங்கேயே இருக்கு. அந்த லீடு ஆமா அந்த லீடு அங்கேயே இருக்கு. அந்த கெட்டப் சூப்பரா இருக்கும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வேற தம்னு வருவாரு. அந்த இது சூப்பர் டைரக்டர் சார். தம்பிக்கந்தூர் ரொம்ப பிடிச்சிட்டாரு சார். எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப சேலஞ்ச் பண்ணி எல்லாம் ஜெயிச்சிருக்காரு சார். ஆமா ஆமா ஆமா. காமெடி ரஜினி சாரை வந்து ஃபர்ஸ்ட் டைமா அந்த தம்பிக்கந்தூர்ல இந்த பாம்பு ஆமா 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 பாச்சி ஏன்னா உன் அப்பா என்ன மேலையா கட்டி வச்சிருக்கான் மேல 10 மணி சொல்றிய உங்க அப்பா மேல கடிகாரம் அப்படின்னாரு. நல்ல காமிக் சென்ஸ் சாருக்கு வந்து காமெடியும் சூப்பரா வரும். ரஜினி சார் வந்து காமெடி பண்ணாலும் எது பண்ணாலுமே நிஜமா இருக்கும் சார். இப்படி ஒண்ணு இருக்கு இப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா மன்னனும் கமர்ஷியல் செம்ம மீட்ல இருக்கும் சார். மன்னனும் சூப்பரா பண்ணியிருப்பாரு. மன்னனும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அரைகிற சீனு அதே மாதிரி வந்து ராஜாநந்தன் ராஜா சொல்லிட்டு சிகரெட்டை பத்த வச்சுட்டு பியானோ வாசிப்பாரு. தரமா இருக்கும். இப்ப அந்த மன்னன் படம் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் சார். இப்ப நான் வந்து அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில. மன்னன் படத்துல ஒரு காட்சி வரும். அந்த தங்க மோதிரம் வாங்கறதுக்காக 2 பேரும் லீவ் போட்டு போய் டிக்கெட் வாங்கி படம் பாக்குறாரு. அந்த சீன் ஒரு குச்சியை மாட்டி விட்டுல சொல்லவாப்பா கவுண்டரும் பிச்சு சார். அதுல கண்ணரை கழுத்துப்பா மொத்தல தாங்க முடியல பாப்பாரு. அது ரஜினி சார் அலோவ் பண்ணுவார். ஆமா கவுண்டர் மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பேசினாலுமே அதை வந்து அலோவ் பண்றதுக்கு இல்ல, அது பெரிய விஷயம் சார். அது இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அவரை வந்து வந்து அலோவ் பண்றாரு பாருங்க. அவரு கவுண்டர் பஞ்சு ஒண்ணு சூப்பரா இருக்கும். அதுல நாங்க தான் சொல்லாம எல்லாம் வந்தோம், நீங்க சொல்லிட்டா வந்தீங்க அப்படிப்பாரு. அந்த நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. மெதுவா வாப்பா சொல்லி மெதுவா 2 போங்கல அந்த நெருங்கி போறது பாத்தீங்களா, அது ரொம்ப சூப்பர் சீன் சார். நல்லா இல்ல அந்த காட்சி வர மாதிரி அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எப்படியாவது நீங்க அப்படி அடிச்சு பிடிச்சி போய் டிக்கெட் வாங்கியிருக்கீங்களா? முரட்டுக்காலைக்கெல்லாம் அதான் சொல்றேன். மாவீரன்லாம் உள்ள யாராவது டிக்கெட் தரமாட்டான். ரஜினி சார் படத்துக்கு போனா என்ன நம்பிக்கைன்னா எப்படி அந்த படம் பார்க்காம திரும்ப மாட்டேன் சார். எப்படி சினிமாவுக்கு வந்து படம் எடுக்க மாட்டாம திரும்ப மாட்டாங்கிற மாதிரி நம்பிக்கையோ, நான் தியேட்டருக்கு போனா எவனாவது ஒருத்தன் வருவான் எனக்கு டிக்கெட் கொடுப்பான்னு நம்பிக்கை வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சார். மாவீரன்லாம் போறப்ப வந்து என்னன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடு. அதான் எங்க மாமா பையனுக்கு கை உடஞ்சிச்சு சொல்றேன்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. அப்பெல்லாம் நான் எப்படியோ வாங்கிடுவேன் சார். யார் மூலமாவோ எப்படியோ உள்ள பூந்து செஞ்சு டிக்கெட் என்ன பிடிச்சிருவேன். நான் ரஜினி சார் படம் பார்த்துட்டு திரும்பி வந்தேங்கிற இதே கிடையாது, படம் பார்த்துட்டு தான் வருவேன். அதே மாதிரி ஒரு டயத்தில் ரஜினி சார் கண்டினியூவாக நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு டயத்தில் சொல்லாமல் இல்லாமல் படத்துக்கு போயிட்டேன். அப்போது வீட்டில் சண்டை போட்டு எங்கள் அம்மா வந்து இனிமேல் வந்து வீட்டை விட்டு படத்துக்கு அனுப்ப மாட்டேங்க, வீட்டை விட்டு ஓடிட்டேன். நான் போய் வேலை பார்க்குற இடம் தெரியுமா, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த பிஆர்டி ரவி இருக்கா அப்படில அவங்க லாட்ஜில் தான் போய் வேலைக்கு சேர்றேன். ஹோட்டலில் பீச்சரில் அவங்களாம் ஃப்ரெண்டாக போகிறான்னு தெரியாது. அப்புறம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டேன். அப்போ எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தேன், இனிமேல் சினிமாவே பார்க்க மாட்டேன்னு சொல்லி. அந்த காலகட்டத்தில் தான் பில்லா படம்லாம் என்னடா இது விளம்பரம்லாம் வருது, இந்த மாதிரி பில்லா மவுண்டோட தப்பித்து ஓடுகிறான்னு சொல்லிட்டு அந்த பில்டப்லாம் கொடுக்குறாங்க. எப்படா அதுக்கப்புறம் சின்ன ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு பக்தி படமாக பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படத்துக்கு போகலாம் முடிவு பண்ணோன்னே பில்லா பார்த்தேன் சார்.
பில்லா படம் லைஃப்ல மறக்க ஃபர்ஸ்ட் முடியாது. பெரிய பிளாக் பஸ்டர் சார் அவர் தலைவர். அவர் சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த மூடுக்கு வந்து பில்லா வந்து, அதுவும் மை நேம் இஸ் பில்லா அந்த சாங்கு, டப்புன்னு ஒருத்தன் சுடுறது, சுட்டுட்டு என்ன பில்லா நம்ம கூடவே இருந்தவன் அவனை போய் நீ சுட்டுட்டே சொன்னோன்னே அவன் ஷூவை பாரு கழட்டி பாருன்னு, டைமண்ட்ஸ் இருக்கிறது, ஷூ போடலாம், அதாலே நம்மளை மிதிக்கக்கூடாது சொல்கிற அந்த சீனு. ஏழுநாராயண வசனம். ஆமாம், என்ன சார் படம், சூப்பர் ஃபிலிம் சார். ராவணன் அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா அவருக்குள்ள வந்து ஒரு அந்த ஒரு 100% ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவரு அதே மாதிரி ஏர்போர்ட்லேருந்து போயிட்டு இந்த பிளாக் காஸ்டியூமில் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஃபுட்டேஜ் வந்து மோர் வேல்யூபிள். எனக்கு தோல்வி வந்தாலும் வெற்றி வந்தாலும் ரஜினி சாரை தான் சார் நான் உதாரணமாக வச்சுப்பேன். நிச்சயமா. ஏன்னா நம்மளுடைய தலைவர் அவர் வந்து நம்ம ரசித்த ஒருத்தர். அவர் வந்து இல்லை ரஜினி சார் வருவான்னு சொல்லு, இந்த 2 பேருமே வருவாங்கன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பேராசையாக இருக்குது. இது நடக்குமான்னு எனக்கு தெரில. அவர் லைஃப்லேயே அவருக்கு வந்து அவருக்கே பயங்கரமான கன்ஃபியூஸான ஒரே ஒரு ஏரியான்னு சொன்னால் அரசியல். ஆமாம், விஷயம்தான் அது. காட் கிரேஸ் வந்து என்னமோ சம்திங் வந்து அதை